இன்றைக்கி சண்டே காலையில் சமைக்குவேன். அப்புறம் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு பிணைஞ்சி 1/2 மணி நேரம் வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா பொரிக்க போகிறேன். ஓகே, பாதி பண்ணி இருந்தது. ஓகே, அதை கோழி பொரிச்ச எண்ணெயிலேயே இதை நல்லா நிறைய வெங்காயம் பொரிச்சிடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, இப்போ தான் எல்லாம் ஸ்பைசஸ் பவுடர் தான் போடுறேன். பவுடரில் இது இதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் இஞ்சி பூண்டு நல்லா கிண்டி வந்துடும். வெங்காயம் பொரியும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நம்ம கோழியில் வர போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கிட்டு போயிடும். ஓகே, தனி மிளகாத்தூள், இது சிக்கன் மசாலா, இது சொந்தமாக அரைச்ச மிளகா, மஞ்சத்தூள், இது மல்லித்தூள். ஓகே, சோம்புத்தூள் இனிமேல் தான் போட போகிறேங்க. சோம்புத்தூள் வந்து கோழிக்கு பிணைஞ்சி வச்சோன்னே இஞ்சி பூண்டோட தண்ணி ஊற்றிக்கும். அதெல்லாம் வெளியே அதோட சிக்கனோட எசன்ஸ் இருக்குது. அதில் அடியில் பிடிச்சது எல்லாம் வெளியே வரும். அந்த சமயத்தில் மல்லித்தெல்லாம் இது டொமேட்டோ ஜூஸ் தான். உருளைக்கிழங்கு காட்டில் இதே மாதிரி லைட்டாக பொரிச்சு எடுத்துங்க. இதையும் இப்போ வந்து இப்போ இதெல்லாம் போட்டு வந்துடுது. சிக்கனும் ஓகே, கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுருங்க. இலை பண்டானை தான் ரொம்ப இலைன்னுவாங்க தமிழில். பிரியாணி இலை பிரியாணி தான் பிரிஞ்சி இலையாச்சு. இந்த கடைசியில் இது ஒன்றும் இருக்குது வேலை. காரமாக ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளால முடியாது. அது போட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்டு வயிற்று கடுப்பு வருவாங்க. இந்த நேரத்தில் அரைச்ச தேங்காங்க அது பாக்கி அழகாக இருக்குது. கொஞ்சம் எலும்பு செஞ்சார். அரை பழம் இதுதான் அதோட ஸ்பெஷல் க்ரீன் பீ.
தேங்காய் போட்டோன்னே கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே நிப்பாட்டி கண்டிப்பாக. இது க்ரீன் டீ நம்ம ஊர்லலாம் ஸ்டீம் பண்ணி வரும், அதனால் வந்து ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க தேவை, நல்லா குழஞ்சி போகும். இப்போ சுட சுட கட்டிங் பிளேட். சரி சாப்பிட போகிறாங்க. ஓகே, அது ரொம்ப சூடாக எடுத்துக்க வேணாம். இது சாலட்ங்க. நம்ம தயிர் பச்சடி செய்ய மாட்டோம். வெங்காயம் மோஸ்ட்லி ஏற்காய் ஆப்பிள் அதில் கொஞ்சம் எலுமிச்சி சாரெலாம் போட்டு வெங்காயம் வெட்டி போட்டு நம்ம சாலட்டு கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஓகே, இந்த பாஸ்மதி அரிசிங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ், ஆஃபீஸ் லீவாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. கொதிக்குது, நல்லா கமகமான வாசனை அடிக்குது. இந்தியாவில் வரவங்க அப்படி தான் பேசுவாங்க, கமகமன்னு நல்லா வாசனை அடிக்குதுன்னு. ஓகே, இதாங்க செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். இன்றைக்கி சண்டே. டேக் அ குட் ரெஸ்ட். பாய்.